ஒரு பொலிட்டிக்கல் பாம் ஒன்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? ஆட்சியிலும் பங்கு அதிகாரத்திலும் பங்குன்னு ஒன்னு சொன்ன. இப்போ அந்த பொலிட்டிக்கல் பாம் எல்லா கூட்டணியிலும் வெடிச்சுக்கிட்டு இருக்கு, தாறுமாற வெடிச்சுக்கிட்டு இருக்கு. ஸ்டாலின் சார்லாம் பதறாரு, ஆட்சி அதிகாரத்தில் பங்கெல்லாம் தமிழ்நாட்டில் ஒத்து வராது அப்படின்னு சொல்றாரு. அவங்கள பொறுத்த வரைக்கும் ஜெயிக்கிறதுக்காக மட்டும்தான் கூட்டணி, மற்ற எல்லாத்துக்குமே அவங்க தனி அணி. ஆட்சியில பங்கு கொடுங்க, இல்லைன்னா விஜய் கூட கூட்டணி போய் தான் சொன்னேன். வேற எதுவும் பேச. ஆனா திராவிட முன்னேற்ற கழகம் தப்பா பேசுறாங்க. நிலைமையில நமக்கு தேவையா? அன்னைக்கு ஆட்சியில பங்குன்றது காங்கிரஸோட உரிமை. அன்னைக்கு மைனாரிட்டியா இருக்கும்போது நாங்க ஆட்சியில பங்கு கேட்கல. என்ன இப்போ வந்து கேட்கிறோம், வாயை விட்டு கேட்டு இல்லை என்று ஒரு முதலமைச்சர் வாயிலே இருந்து வந்து விட்டது. இதன் முன்பு நம்ம எல்லா பேரும் சேர்ந்து ஆட்சியில பங்கு கொடுக்கணும் மீண்டும் நம்ம கேட்கிறோம். பங்கு தரலைன்னா மக்களே முடிவு செய்ய நம்ம எம்பி சொல்லிட்டாரு. மக்கள் முடிவு செய்ய எப்படி மைனாரிட்டியா வெற்றி பெற்று வரும் திமுக அதிக சீட்டு வாங்கிட்டோம்னா, நம்ம 40 மேல சீட்டு வாங்கிட்டோம்னா திரும்ப மைனாரிட்டியா வந்துடும். கண்ணெதிரிலே இருக்குது அண்ணா திமுக பிஜேபி கூட்டணி. இப்போ விஜய்க்கு 30% ஆதரவு தனித்து நின்றாலே வந்துவிடும். நம்ம காங்கிரஸ் கட்சி இணைந்தது என்று சொன்னால் தட்டி தூக்கி விடும். தமிழகத்தில் ஒரு மனிதனுக்கு வந்து ஒரு சந்தர்ப்பம் வரும், அது வரக்கூடிய சீதேவியை எட்டி உதைக்க கூடாது.